ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸ்வீட் பொரி தான் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து நெல் பொரி எடுத்திருக்கேன். இந்த பொரியில் மேலே வந்து ஸ்கின் இருக்கும். அந்த ஸ்கின்னெல்லாம் நீக்கிட்டு இந்த பொரியை வந்து நம்ம மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் அளவு இந்த பொரி வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு 8 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து நான் 8 கப் அளவுக்கு இந்த பொரி எனக்கு வந்திருக்கு. பொரியை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வறுத்தா தான் நம்மளுக்கு வந்து இனிப்பு பொரி செய்கிறதுக்கே வரும். பொரி வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம கையால் வந்து நம்ம எடுத்து உடைச்சி பார்த்தா ஈஸியாக வந்து உடைய வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு ஈஸியாக வந்து உடஞ்சி வரணும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த இனிப்பு பொரி பண்ணுறதுக்கு 4 கப்புக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தணும். நான் 8 கப்பு எடுத்துருக்கனால 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கிறேன். அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நெல் பொரியில் நம்ம உருண்டை பண்ணுற மாதிரி இருந்தால் 4 கப்புக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்துக்கணும். கம்பி பதம்லாம் ஒரே மாதிரி தான் வரும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிச்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம கம்பி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வெல்லத்தை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை வந்து வடித்து எடுத்தாச்சு. இதை வந்து கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். கப் அளவு தண்ணி தான் விட்டனால சீக்கிரமாக கம்பி பதம் வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இது எப்படி செக் பண்ணுறதுனா, ஒரு கப்பில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம எடுத்து விட்டு பார்க்கலாம். கையில் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரணும். உருட்ட வரணும். அமுத்தி பார்த்திங்கன்னா லைட்டாக அமுங்கணும். இழுத்து பார்த்தா நல்லா வந்து சோன் பப்படிக்கு செய்கிற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி இழுக்க வரணும். இந்த மாதிரி இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுதான் பொரி உருண்டைக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆனால் பொரி உருண்டைக்கு இன்னும் கொஞ்சம் 2 கப்பு சேர்த்து வந்து வெல்லம் ஆட் பண்ணணும். வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. பொரி வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ரொம்பவும் ஆற விடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் வெள்ளைப்பாகு. அதாவது 8 கப்புக்கு 2 கப் அளவு நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சினா கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக போயிடுச்சு வெள்ளைப்பாகு. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணவே வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும் வெள்ளைப்பாகு. 1 நிமிஷம் கூட டைம் எடுக்காது. சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சூப்பரான ஸ்வீட் பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இந்த ஸ்வீட் பொரியை வந்து வீட்டில் இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு செஞ்சு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு மாதத்துக்கு கூட நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். இதோட ஏலக்காய் இல்லைன்னா சுக்கு இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அது எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் இந்த பொரி வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.